ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது எக் சில்லி. ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான வெஜிடபிள்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். பெரிய வெங்காயம், குடை மிளகா, பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் ஃபஸ்ட்லேயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறமா பாயில் பண்ண எக் ஒரு 5 எடுத்துருக்கோம். அதோட ஷெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அதை ஒரு 4 பீஸாக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. ஓகே, எல்லா எக்கையும் கட் பண்ணிட்டோம். அதுலேருந்து எல்லோவை மட்டும் நம்ம தனியாக ரிமூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா அந்த ஒயிட்டில் நம்ம கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். காரம் தேவையான அளவுக்கு நம்ம அது கூட பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இதோட நம்ம ஒரு பச்சை முட்டையை உடைச்சி சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே மைதாவும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ் நம்ம மேக்னேட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு ஆயில் எடுத்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானது அது கூடவே நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருந்த எக் இருக்குல்லையே அதை ஆட் பண்ணிக்கலாம். அந்த எக்கு கூடவே நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா எல்லோ, அதையும் அது கூட சேர்த்து அப்படியே நம்ம டீப்பாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணலாம், இல்லைன்னா மஞ்சக்கரு உடஞ்சி போயிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணிக்கலாம். எக்கு எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம். இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் நல்லாவே வெந்துருச்சு. ஓகே, ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஆயிலை ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். எல்லா எக்கையும் நம்ம எடுத்துட்டோம். ஓகே, இனி நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் எடுத்துக்கோங்க. அது கூடவே நம்ம ஜிஞ்சர் கார்லிக் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா பச்சை வாசம் போகிறது வரை நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே நம்ம குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பெரிய வெங்காயம், அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. ஓகே, இதோட கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இனி நம்ம பெரிய வெங்காயம் பெரிய சைஸில் கட் பண்ணோம் இல்லையா, அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே குடை மிளகாவும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா இதையும் வதக்கிக்கோங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிறது வரை இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஓகே, நல்லா வதக்கிட்டோம். இது கூடவே நம்ம ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட நம்ம டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சோயா சாஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க.
இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இதில் கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் ஆட் பண்ணோம் இல்லையா, அது மாதிரி ஹாட் வாட்டர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகே, கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சு. இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த எக் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், எக்கு டேமேஜ் ஆகிராம. ஃபைனலாக நம்ம எக் சில்லி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.